17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா T20 உலக கோப்பையை வென்று புதிய வரலாறை படைத்திருக்கிறது. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மகத்தான நாள். இன்று இறுதிப் போட்டியில், பரபரப்பான இறுதிப் போட்டியில் இன்று டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங் செய்வதற்கு தேர்வு செய்தார். 176 ரன்களை 7 விக்கெட் இழப்புக்கு இந்தியா எடுத்து 177 என்ற இலக்கை தென்னாப்பிரிக்காவிற்கு நிர்ணயித்தது. இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா தொடக்க ஆட்டக்காரர்களாக ரோஹித் சர்மாவும் கோலியும் களமிறங்கினார்கள். ரோஹித் சர்மா 9 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். விராட் கோலி சிறப்பாக விளையாடி 59 பந்துகளில் 76 ரன்களை அவர் எடுத்தார். விராட் கோலிக்கு பிறகு அக்சர் பட்டேலும் சிவம் துபேவும் சிறப்பாக விளையாடினார்கள். அக்சர் பட்டேல் 31 பந்துகளில் 47 ரன்களை எடுத்தார். சிவம் துபே 16 பந்துகளில் அதிரடியாக விளையாடி 27 ரன்களை எடுத்தார். இதற்கு மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட சூரியகுமார் யாதவ் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் குறைந்த ரன்களில் ஆட்டமிழந்த போதிலும் 20 ஓவர்களில் 176 ரன்களை 7 விக்கெட்டுகளை இழந்து குவித்தது. இதன் பின்னர் 177 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியில் தொடக்க ஆட்டக்காரர் ஹென்ட்ரிக்ஸின் விக்கெட்டை ஜஸ்பிரித் பும்ரா கைப்பற்றினார். குயின்டன் டிகாக் 39 ரன்கள் எடுத்த நிலையில் ஹர்ஷ்தீப் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். கிளாசனின் விக்கெட்டை 52 ரன்கள் எடுத்த போது ஹார்திக் பாண்டியா அந்த விக்கெட்டை எடுத்தார். ரிஷப் பந்த் எடுத்த அந்த விக்கெட் கீப்பர் பிடித்த கேட்ச் ஆட்டத்தின் திருப்பு முனையாக, முக்கியமான திருப்பு முனையாக ஆனது. ஏனென்றால் கிளாசன் நிலைத்து நின்று ஆடியிருக்கும் பொழுது தென்னாப்பிரிக்காவிற்கு இந்த உலக கோப்பையை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குமோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஹார்திக் பாண்டியா பந்துவீச்சில் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் அந்த கேட்சை பிடித்த சூழ்நிலையில் கிளாசன் ஆட்டம் இழந்தவுடன் ஆட்டம் இந்தியாவின் பக்கம் வந்தது. இருந்த போதிலும் மில்லர் களத்தில் இருந்ததால் வெற்றி வாய்ப்பு இருக்குமா இந்தியாவுக்கு என்று கடைசி 3 ஓவர் வரை அந்த சந்தேகம் இருந்தது. பரபரப்பான கட்டத்தில் அந்த கிளாசனின் விக்கெட்டை ஹர்திக் பாண்டியா எடுத்தார். அதன் பின்னர் மில்லரின் விக்கெட்டை சூரியகுமார் யாதவ் எல்லைக்கோட்டுக்கு அருகே இருந்து அந்த பந்தை பிடித்து அதை திரும்ப எல்லைக்கோட்டுக்கு உள்ளே போட்டு மீண்டும் அவர் பிடித்த அந்த அபாரமான கேட்ச் இந்த ஆட்டத்தின் மிக முக்கியமான திருப்பு முனையாக மாறியது. சூரியகுமார் யாதவ் மில்லரை அவுட் ஆக்கிய உடன் வெற்றியை நோக்கி இந்திய அணி நெருங்க தொடங்கிவிட்டது. இதன் பின்னர் பும்ராவும் ஹார்திக் பாண்டியாவும் வீசிய கடைசி 2 ஓவர்களில் ரன் கொடுக்காமல் விக்கெட்டுகளை வீழ்த்தியதால் இந்திய அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை தோற்கடித்து T20 உலக கோப்பையை வென்று புதிய சரித்திர சாதனையை படைத்திருக்கிறது. 11 வருட கோப்பை தாகத்தை தீர்க்குமா இந்திய அணி என்று எதிர்பார்த்த சூழ்நிலையில் இன்று அந்த ICC நடத்தும் அந்த சர்வதேச உலக சாம்பியன் போட்டிகளில் 11 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஒரு உலக சாம்பியன் பட்டத்தை இந்தியா வென்றிருக்கிறது. T20 உலக சாம்பியன் பட்டத்தை பொறுத்தவரை 2007ஆம் ஆண்டு இந்தியா இந்த பட்டத்தை வென்றது. அதன் பின்னர் 17 ஆண்டுகள் காத்திருந்து இப்போதுதான் அந்த சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. நட்சத்திர வீரர்கள் அதிக அளவில் இருந்தாலும் 11 ஆண்டுகளாக எந்த உலக கோப்பையையும் கைப்பற்றாத சூழ்நிலையில் அந்த வறட்சியை, தாகத்தை தணிக்கும் வகையில் இந்திய அணி புதிய சரித்திர சாதனை படைத்திருக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி T20 உலக சாம்பியன் பட்டத்தை வென்று புதிய சாதனையை படைத்திருக்கிறது. ராகுல் டிராவிட் தலைமையிலான பயிற்சியாளராக இருந்து அவர் இந்திய அணிக்கு வழிகாட்டக்கூடிய சூழ்நிலையில் இது கடைசியாக ராகுல் டிராவிட் பயிற்சியாளராக இருக்கக்கூடிய போட்டியாக இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கும் இந்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் சாம்பியன் பட்டத்தை வென்றதன் மூலமாக ராகுல் டிராவிட், ரோஹித் சர்மா மற்றும் நட்சத்திர வீரர்கள் விராட் கோலி உள்ளிட்டோர் இடம்பெற்ற இந்திய அணியில் இந்த வீரர்கள் அடுத்த T20 கோப்பையில் விளையாடுவார்களா என்ற எதிர்பார்ப்புகள் இருந்த சூழ்நிலையில் அவர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பிரியாவிடை நிகழ்ச்சியாக இந்த கோப்பையை இந்திய அணி கைப்பற்றி புதிய வரலாற்று சாதனையை 17 ஆண்டுகளுக்கு பிறகு படைத்திருக்கிறது. ICC நடத்தும் போட்டிகளில் சாம்பியன்ஸ் டிராபியை வென்றதற்கு பிறகு 11 வருடத்திற்கு பிறகு இந்திய அணி இன்று T20 உலக சாம்பியன் பட்டத்தை வென்று புதிய சாதனையை படைத்திருக்கிறது.